பிரைஸ் தி லார்ட். அன்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிதான கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துது இல்லையா? சரி, இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நாட்டுவேன், நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிற இந்த தேசத்தில் இருந்து உங்களை ஒருவரும் பிடுங்க முடியாது, பிடுங்கவும் விடமாட்டார். இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை? நம்ம இருக்கிற இடங்கள்ல அநேக போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம ஊழியம் செய்கிற இடங்களில் அநேக போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கு எதிராக மனிதர்கள் எழும்பி, சத்துருக்கள் எழும்பி, உன்னை இந்த இடத்துல நான் இருக்க விடமாட்டேன், உன்னை இங்க ஊழியம் செய்ய விடமாட்டேன், உன்னை இந்த கம்பெனியில வேலை செய்ய விடமாட்டேன், இந்த காலேஜில் உன்னை படிக்க விடமாட்டேன் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கலாம். நம்ம எப்படியாவது வேரோடு பிடுங்கி விட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்யலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், உன்னை நாட்டுவேன். எந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது என்று சத்துரு விரும்பினானோ, எந்த இடத்துல இருந்தால் உன்னை நிர்மூலமாக்க முடிய அவன் விரும்பினானோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை காலூன்றி வேரூன்றி நிற்க செய்வார். ஒருவனும் பிடுங்க முடியாதபடி உங்களையும் என்னையும் கர்த்தர் நாட்டுவார். கர்த்தர் வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை நடத்தும் என்று ஜெபிங்க. கர்த்தர் உங்களை உங்கள் ஸ்தானத்திலே நாட்டப் போகிறார். சத்துரு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் உங்கள் ஸ்தானத்தை விட்டு, உங்கள் இடத்தை விட்டு, உங்கள் தேசத்தை விட்டு, உங்கள் ஊரை விட்டு, உங்கள் வேலையை விட்டு ஒருவனும் உங்களை பிடுங்கி போட முடியாதபடி கர்த்தர் அவ்வளவு ஆழமாய், அவ்வளவு வலிமையாய் உங்களை வேண்டி நாட்டுவார். கர்த்தர் கரம் அதை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியே நாட்டி பலப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.